بسم الله الرحمن الرحيم. ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقد ورد في الخبر عن ابن عباس رضي الله عنه في قوله تعالى: وما أرسلناك إلا رحمة للعالمين، قال: تمت الرحمة لمن آمن بالله واليوم الآخر في الدنيا والآخرة، ومن لم يؤمن به أوفي مما أصاب الأمم قبل. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. நபிகளாரின் தோற்றம், நானினத்தின் ஏற்றம் என்கின்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான்: ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உம்மை நாம் அகில மக்கள் அனைவருக்காகவும் அருளாகவே அனுப்பியுள்ளோம், அருளாக அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தாருக்கு அருட்கொடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அகிலத்தார் என்கின்ற அந்த சொல் நாம் அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்திலே இறைவனை போற்றி புகழ்வதற்காக சொல்கிற போது ரப்பு என்கின்ற சொல்லோடு சேர்த்து நாம் அதை சொல்லுவோம். ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுவோம், அகிலத்தாரின் இரட்சகன் என்று. அதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிட்டு அகிலத்தாரின் அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். இந்த அகிலத்தார் என்கின்ற சொல்லிலே முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரும் அடக்கம். ஏன், மனிதர்கள் அல்லாத உயிரினங்களும் கூட இதில் அடக்கம் என்று நமக்கு திருக்குர்ஆன் விரிவுரை அறிஞர்கள் சுட்டி காட்டுவார்கள். அந்த வகையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு, இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அருளாக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கான அருள் என்பது இந்த உலகத்திலேயும் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கும், மறுமையிலேயும் கிடைக்கும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளாக இருந்தார்கள் என்பது எப்படி என்றால், முந்தைய சமூகங்களுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட மறுத்தபோது அவர்களுக்கு ஏற்பட்ட பொதுவான வேதனைகள் இந்த சமூகத்திற்கு வராது. அந்த வேதனைகளிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்கின்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். அருமையான தோழர்களே, இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நாம் சில செய்திகளை இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்பு இந்த உலகத்தின் நிலை என்ன, சமயச் சூழல் என்ன, பொருளாதார நிலை என்ன, சமுதாய நிலை என்ன என்று நாம் கொஞ்சம் யோசித்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த உலகத்தில் நடந்த மாற்றங்களோடு ரெண்டையும் சேர்த்து நாம் ஒப்பிட்டு பார்த்தால் பெருமானார் எவ்வளவு தூரம் ரஹமத் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அருமையான தோழர்களே, ஈசா நபிக்கு பிறகு கிட்டத்தட்ட 580 ஆண்டுகள் நபிமார்களுடைய வருகை தடைபட்டு நின்றது. நம் எல்லோருக்கும் தெரியும். ஈசா நபி கிபி 29 அல்லது 30 வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 610 நபியாக ஆக்கப்பட்டார்கள். இந்த இடைப்பட்ட 580 ஆண்டு காலத்தில்
1-2 நபிமார்கள் தான் வந்தார்கள். அதுவும் கூட அவர்கள் ஈசா நபியுடைய ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவே வந்தார்கள். புதிய ஷரியத்தோடு புதிய மார்க்க நெறிகளோடு வேறு எந்த நபியும் வரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 நூற்றாண்டு காலம் நபிமார்களுடைய வரத்து நின்று போயிருந்த நேரத்திலே மனித சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. உலகமே இருள்மயமாக இருந்தது. நெறிகள் எல்லாம் கடைபிடிக்கப்படவில்லை. அநீதி உலகத்தில் கோலோச்சு கொண்டிருந்தது. நாம் பார்க்கிறோம், நபிமார்கள் எந்த ஓரிரை கொள்கையின் ஒளிச்சுடரை இந்த உலகத்திற்கு ஏற்றி வைக்க வந்தார்களோ அந்த ஓரிரை கொள்கை ஒளிச்சுடரை அதற்கு அடுத்தடுத்து காலகட்டத்தில் வந்த பொய்யர்களாலும் வம்பர்களாலும் ஊதி அணைக்கப்பட்ட அந்த மாதிரியான வரலாறுகளைத்தான் நாம் அந்த 6 நூற்றாண்டு காலத்தில் கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் கூட குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லுவான், அலம் யஅனில் லல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹுவையும் அல்லாஹுவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய சத்தியமான வேதத்தையும் நினைத்து பார்த்து அல்லாஹுவுக்கு முன்னால் பணிவதற்கு இன்னும் மூமின்களுக்கு நேரம் வரவில்லையா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த மூமின்கள் வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப, இதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்றவர்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்கிறான். முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நடந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா ஃபதால அலைஹிமுல் அமது, அவர்களுக்கு நபிமார்களுடைய வருகையின் காலம் என்பது மிகவும் நீண்டு விட்டது. நபிமார்களுடைய வருகை தடை காலம் என்பது அவர்களுக்கு நீண்டு போய்விட்டது. அதாவது நீண்ட காலமாக நபிமார்களுடைய வரத்து நின்று போயிருந்தது. அதனால் அங்கே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் வேறுபாடு தெரியவில்லை, நன்மை தீமைக்கு மத்தியில் வேறுபாடு தெரியவில்லை. எனவே அவர்கள் வேதத்தை புரட்டினார்கள், உண்மையை மறைத்தார்கள், பொய்யை அம்பலப்படுத்தினார்கள். இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, கடைசியில ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள் கல்லாகி விட்டன என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஆயத்தை நமக்கு சொல்வதை போல நபிமார்களுடைய வருகை என்பது நீண்ட நாட்களாக தடைபட்டு நின்றது ஈசா நபிக்கு பிறகு. அதனால இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இருள் ஏற்பட்டிருந்தது. நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பு இந்த உலகத்தில் சில மதங்கள் இருந்தன. யூத மதம் இருந்தது, கிறிஸ்தவ மதம் இருந்தது, மஜூஸ் என்று சொல்லக்கூடிய பாரசீக மதம் இருந்தது. அதே போல கிரேக்கர்கள் பின்பற்றி வந்த ஒரு மதம் இருந்தது. இந்தியாவில் அதே போல இந்தியாவை சுற்றி உள்ள பகுதிகளில் இணை வைப்பு அதை போதிக்கக்கூடிய மதங்கள் இருந்தன. தோழர்களே, நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவ மதம் என்பது புரட்டல்வாதிகளுடைய கைச்சிறக்காக இருந்தது. விரும்பியவர்கள் விரும்பியதை இந்த மார்க்கத்தில் சேர்க்கலாம் என்கின்ற நிலை வந்தது. ஈசா நபி இந்த உலகத்திலிருந்து வானத்திற்கு உயர்த்தப்படுகிற போது அவர்களுடைய வயது 33 என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவங்க பிறந்தது கிமு 4வது நூற்றாண்டு, 4வது ஆண்டு என்று சொல்வார்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மறைந்தார்கள், மேலே போய்விட்டார்கள். அதற்கு பிறகு மிக குறுகிய காலகட்டத்திலேயே அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்பது அடித்து துவம்சம் செய்யப்பட்டது. மிகச் சில நூற்றாண்டுகளுக்குள், அநேகமாக ஒரு 3 நூற்றாண்டுகளுக்குள்ளேயே கிறிஸ்தவ மதம் என்பது ஈசா நபியினுடைய கொள்கைகளால் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு நேர் எதிரான கொள்கைகளால் வரையறுக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால், ஓரிரை கொள்கையினுடைய ஒரு சின்ன சாயல் கூட அங்கே இல்லை. ஏனென்றால் ஈசா நபியையே கடவுளின் குமாரராக ஆக்கிவிட்டார்கள். ஈசா நபியையே மக்களுடைய பாவங்களுக்காக தன்னை அவர் பலி கொடுத்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே நடந்தன. ஈசா நபியினுடைய சத்திய போதனைகள் எல்லாம் குறுகிய காலத்திலேயே அங்கே மாற்றம் கண்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல யூத மதம் இருந்தது. யூத மதமும் உயிரோட்டம் இல்லாத
வெற்று சடங்கு சம்பிரதாயங்களான ஒரு மதமாகத்தான் இருந்தது. அந்த மதமும் பொதுவான மக்களுக்கு அழைப்பு பணியை கொண்டு செல்லவில்லை. அதில் எல்லா மக்களுக்குமான அருளும் இருக்கவில்லை. அந்த மதத்தில் ரஹமத்தும் கிடையாது. அதனால் அது எல்லா மக்களுக்கும் போகவும் இல்லை. அன்றைக்கு எப்படி ஒரு குறுகிய குழுவோடு அது சுருண்டு கிடந்ததோ அதே போலதான் இன்றைக்கும் அது சுருண்டு கிடக்கிறது. எல்லா மக்களுக்குமான அழைப்பை அந்த மதம் கொண்டிருக்கவில்லை. அதே போல மஜூசிகள், அவர்களுடைய மதம் தோழர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நெருப்பை வணங்குவார்கள், வெளிச்சத்தை வணங்குவார்கள், அதற்காக கோவில்களை கட்டுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் வழிபாட்டு தலங்களுக்கு வெளியே பாரசீகர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அன்றைக்கு எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் கட்டற்ற சுதந்திரம் உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள். யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவர்களுடைய செயல்களை அவர்களாக வகுத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய நெறிகளை அவர்களாக ஏற்படுத்திக் கொள்வார்கள், அவர்களை மீறியும் கொள்வார்கள். யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதுபோல தோழர்களே, பௌத்த மதம் இருந்தது. பௌத்த மதமும் கூட நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில், மத்திய ஆசியாவில் பல நாடுகளில் பரவி இருந்த ஒரு மதமாக இருந்தது. அந்த மதத்திலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இணை வைப்பு கொள்கை தான் இருந்தது. மிகப்பெரிய புத்த சிலைகள் இருந்தன. பௌத்த மதங்கள் பரவிய இடங்களிலெல்லாம் புத்தர் சிலைகள் அது பெரிய அளவில் கொண்டாடப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். சீனாவில் நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட புத்தர் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. ஏன் 2001 ஆப்கானிஸ்தானத்தில் அங்கிருந்த தாலிபான்களுடைய ஆட்சியில் பாமியான் பகுதியில் ஒரு மிகப்பெரிய 2 சிலைகள், 174 அடி சிலை ஒன்று, 130 சொச்ச அடி சிலை ஒன்று, புத்தருடைய சிலை அங்கே தகர்க்கப்பட்டன. ஒரு மலையில் வடிவமைத்திருந்தார்கள். எதுக்கு சொல்ல, போகிற இடங்களில் எல்லாம் புத்த மதம் என்பது தன்னுடைய ஃபவுண்டருடைய சிலைகளையே கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அதே போல் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு ஆரிய சமாஜம் என்று சொல்லக்கூடிய அந்த மதம் தான் இருந்தது. இன்றைக்கு இந்து மதத்தினுடைய பல்வேறு பகுதிகள் அது ஒன்றாக இருக்கிறது. தோழர்களே, அதுதான் அன்றைக்கு மிகப்பெரிய அதிகாரம் உள்ள ஒரு மதமாக இருந்தது. அதனுடைய கடவுள் கொள்கையை கேட்டால் வாய்விட்டு சிரிக்க வேண்டும். ஏனென்றால் 33 கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள். கடவுள் எத்தனை பேருன்னு கேட்டால் 33 கோடி, எத்தனை பேருன்னு தெரியாது அவங்களுக்கு. எல்லாத்தையும் கடவுளாக ஆக்கிக் கொள்வார்கள். சிலை வழிபாடு, அதே போல பூர்வ ஜென்ம அந்த கோட்பாடு, மறுபிறவி கோட்பாடு, இந்த மாதிரியான ஏகத்துவத்திற்கு எதிரான பல்வேறு அம்சங்கள் அந்த மதத்தில் இருந்தன. அதே போல மனிதர்களிடையே வர்க்க பாகுபாட்டை காட்டக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அவர்கள்ட்ட இருந்தது. பெண்கள் இழிவுபடுத்தப்பட்ட அந்த நடைமுறை இருந்தது. தோழர்களே, கணவர் இறந்து போய்விட்டால் கணவர் எரிகின்ற அந்த சிதையிலேயே மனைவியும் விழுந்து எரிய வேண்டும். உடன்கட்டை என்று சொல்லக்கூடிய சதிப்பழக்கம் என்று சொல்வார்கள். இன்னைக்கும் கூட சில ஊர்களில் சதிமாதா கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலை கும்பிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பழக்கத்தை இன்றைக்கும் அவர்கள் தெய்வீக அம்சம் பொருந்தியதாக பார்க்கிறார்கள் என்று பொருள். அப்படியான பெண்கள் இழிவாக நடத்தப்பட்ட, பெண்கள் துன்புறுத்தப்பட்ட ஒரு மத அமைப்பாகத்தான் அன்றைக்கு ஆரிய சமாஜம் இருந்தது. இப்படி பல்வேறு சமூகங்கள், பல்வேறு சமயங்கள் இங்கே இருந்தன. அதே போல பல்வேறு சாம்ராஜ்யங்கள் இருந்தன. பாரசீக சாம்ராஜ்யம் இருந்தது, ரோமானிய சாம்ராஜ்யம் இருந்தது. பாரசீக சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரை அதனுடைய மதம் என்பது நெருப்பு வணங்கி மதம். ரெண்டு வகையாக அவர்கள் இருந்தார்கள். ஒன்று ஜொராஸ்ட்ரியர்கள் என்று சொல்வார்கள், இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று மஸ்தகிசம் என்று சொல்வார்கள். இப்படி 2 பிரிவினர்களாக இருந்தார்கள். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தன. ஆனாலும் கூட தோழர்களே, அவர்களுக்கு இடையிலே மதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் சிந்திப்பதற்கு முடியாத பல்வேறு விஷயங்களை தன்னுடைய மார்க்கத்தின் கொள்கையாக கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்திலே, அன்றைக்கு ஜொராஸ்ட்ரிய மதத்திலே ஒருவர் தன்னுடைய தாயை மணந்து கொள்ளலாம், மகளை மணந்து கொள்ளலாம், உடன் பிறந்த சகோதரியை மணந்து கொள்ளலாம் என்கின்ற சட்டம் இருந்தது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
சூரத்துல் புரூஜ் என்ற சூராவினுடைய விளக்க உரையிலே சொல்வார்கள், அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்தை உருவாக்கியவர்கள் யார் என்று சொல்லும்போது அதில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அவர்கள் பாரசீகர்கள் என்று சொல்வார்கள். ஏன் அந்த நெருப்பு குண்டத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த அன்றைக்கு இருந்த பாரசீக மன்னன் இப்படி மஹரம்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம், திருமணம் முடிப்பதற்கு தடை உள்ள உறவினர்கள் இருக்காங்களா, பெண் உறவினர்கள், அவங்கள தான் மஹரம்னு சொல்லுவோம். உதாரணமாக தாயுடன் பிறந்தவர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பேத்திகள்லாம் சொல்லுவோம் பாருங்க, இவங்களெல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அன்றைக்கு இருந்த பாரசீக மன்னன் கொண்டு வந்தான். இதற்கு அவர்களிடையே இருந்த அறிஞர்கள், ஆலிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை எல்லாம் தண்டிப்பதற்கு அவன் உருவாக்கியதான் அந்த நெருப்பு குண்டம் என்று இமாம் இப்னு கஸீர் அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். தோழர்களே, இப்படி மனித அறிவு ஏற்றுக்கொள்ளாத அளவிற்குள்ள சட்டங்களை உருவாக்கி அதை எதிர்க்கக்கூடியவர்களுக்காக மோசமான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த ஒரு சாம்ராஜ்யமாகத்தான் பாரசீக சாம்ராஜ்யம் அன்றைக்கு இருந்ததை பார்க்கிறோம். அதுபோல தோழர்களே, ரோமானிய சாம்ராஜ்யம் என்பது அதுவும் ரொம்ப இதெல்லாம் அங்கேயும் இது இருந்தது, மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தன. ரோமானிய சாம்ராஜ்யம் என்பது கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டதாக இருந்தது. ஆனால் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட ஓரிரை கொள்கைக்கு எதிரான அம்சங்கள் அவர்கள்ட்ட இருந்தன. இயேசு எந்த ஓரிரை கொள்கையை கொண்டு வருவதற்காக ஈசா நபி பாடுபட்டார்களோ அவர்களே தெய்வமாக ஆக்கப்பட்டார்கள். இது அல்லாமல் ரோமானிய சாம்ராஜ்யத்தில் வரி தீவிரவாதம் இருந்தது. வரி தீவிரவாதம், மக்களை போட்டு கொடுமை புழிஞ்சு எடுப்பாங்க, அவ்வளவு மோசமான வரிமுறைகள் அங்கே இருந்தன. அதே போல மார்க்க ரீதியாக பார்த்தால் திரியேகத்துவம், அதாவது அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாத கண்மூடித்தனமான பல்வேறு சிந்தனைகள் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய ஆட்சி என்பது தரிகட்ட ஆட்சியாக இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு இடையிலேயே பல்வேறு பிரிவினைகள் இருந்தன. மேற்கத்திய நாடுகளில் உள்ள அந்த கிறிஸ்தவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவங்களை ஒதுக்குவாங்க. இப்படியான பல்வேறு வேறுபாடுகள் அவர்கள்ட்ட இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல தோழர்களே, கிரேக்க மதம், இந்தியாவில் இருந்த இந்த மதங்கள், இந்தியா, சைனா போன்ற இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஓரிரை கொள்கைக்கு எதிரான ஒரு அம்சம்தான் மூடி மறைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். சரி, இது சுற்றிலும் இருந்த சாம்ராஜ்யங்கள், சுற்றிலும் இருந்த மத அடிப்படைகள். சரி, அரபு மண்ணில் என்ன வாழ்ந்துச்சு, அங்க எப்படி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய கேவலம். எந்த மண்ணில் ஓரிரை கொள்கைக்காக வேண்டி முதலாவது ஆலயம் எழுப்பப்பட்டதோ, காபா எழுப்பப்பட்டதோ, அந்த மண்ணில், அந்த காபாவில் 360 சிலைகளை வைத்து வழிபட்டவர்கள் தான் அந்த அரபு மக்கள். அங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு சிலை இருந்துச்சு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு சிலை இருந்தது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு சிலை இருந்தது. தோழர்களே, சிலை வழிபாட்டில் அவர்கள் ஊறி போனவர்கள். வணங்குவதற்கு அவர்களுக்கு சிலை கிடைக்காவிட்டால், கல் கிடைக்காவிட்டால் கையோடு கற்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஒரு பயணம் போனாங்கன்னா 4 கல் கொண்டு போவாங்களாம். 3 கல் அடுப்பு கூட்டுவதற்கு, 1 கல் வைத்து வணங்குவதற்கு. இப்படித்தான் அவருடைய கடவுள் கொள்கை இருந்தது. சரி, அப்படி போற இடங்கள்ல வணங்குறதுக்கு கல் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? ஹதீஸ்ல வருது, என்ன பண்ணுவாங்களான்னா மண்ணை குவித்து வைப்பார்கள். மணலை குவிச்சிருவாங்க. குவித்து அந்த மணல் குவியலுக்கு நடுவே ஒட்டகத்தை நிறுத்தி வைத்து பாலை பீச்சுவார்கள். நிறைய பாலை கறந்து பீச்சு அதில் மண்ணில் அடித்து அதை நல்லா குழச்சி அதை கட்டியாக பிடித்து வைத்து அதை கும்பிடுவார்கள். போகும்போது அதை உடச்சி விட்டு போயிடுவாங்க. எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்க. இது அவர்களுடைய சமய சூழல். சரி, அவர்களுடைய சமூக சூழல் எப்படி இருந்தது? பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தது? வலியவன் எளியவனை சுரண்டுவான். நீ இந்த வேலை தான் பார்க்கணும், நீ மேலே வர முடியாது. அப்படியான ஒரு பொருளாதார கட்டமைப்பு அன்றைக்கு அங்கே இருந்தது. அடிமை என்பவன் அடிமையாகவே தொடர்ந்து தலைமுறையாக இருப்பான். அதிலிருந்து அவனால் ஈடேற்றம் பெறவே முடியாது, மேலே வரவே முடியாது. எஜமானன் யாரோ அவனுடைய குடும்பத்திற்கே அவனுடைய தலைமுறையே அடிமையாக இருக்கும்.
பாப்பா அடிமையாக இருப்பான், அடுத்து புள்ள அடிமையாக இருப்பான், பேர அடிமையாக இருப்பான், இப்படி தலைமுறையாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். யாரும் ஈடேற்றம் பெறவே முடியாது, விடுதலை பெறவே முடியாது. அப்படியான ஒரு நடைமுறை அங்கே இருந்தது. அதே போல அன்றைக்கு நீதி என்பது இன்றைக்கு போலவே ஆளுக்கு ஒரு நீதியாகத்தான் இருந்தது, சமநீதியாக இருக்கவில்லை. ஆளுக்கு ஒரு நீதி, குழுவுக்கு ஒரு நீதி என்கின்ற இன்றைய நடைமுறை போலவே அன்றைக்கு அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. சமூகத்தில் பிரமுகர்கள் என்று சொன்னால், பெரும்புள்ளிகள் என்று சொன்னால், நீதி அவர்களுக்கு வேறு விதமான வடிவத்தில் தென்படும். அதே நேரத்தில் தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் நீதி அவர்களுக்கு வேறொரு வடிவத்தில் காண்பிக்கப்படும். இப்படித்தான் இருந்துச்சு அன்னைக்கு. அதே போல பெண்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் அன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. மிக மோசமாக பெண்கள் நடத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்களை வைத்து வாழ்வதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மன வாழ்க்கையிலிருந்து விடுதலை அளிப்பதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வாரிசுரிமை என்றாலும் சரி, பெண்களை மிக மோசமாகத்தான் நடத்தினார்கள். வாழும் போதும் மரியாதையாக வாழ மாட்டார்கள். அவர்களோடு அவர்களை மிகப்பெரிய, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை போல நடத்துவார்கள், ஒரு பொருளை போல நடத்துவார்கள். சமூக அந்தஸ்து என்பது பெண்களுக்கு அறவே அங்கே கிடையாது. அதனால்தான் அப்படிப்பட்ட சமூக இழிவு பெண்களால் ஏற்படுகிறது என்கின்ற காரணத்தினால்தான் பிறந்த நேரத்திலேயே சிசுவாகவே அந்த பிள்ளைகளை கொன்று விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதல் மௌஊதத்து சுயிலத். சிசு பிராயத்திலேயே கொல்லப்பட்ட அந்த பெண் குழந்தை நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே நிற்கும். அப்போது அதனிடத்தில் கேள்வி கேட்கப்படும், என்ன குற்றத்திற்காக நீ கொல்லப்பட்டா என்று கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா நாளைக்கு பின்னாடி வாழும்போது அதனால் நமக்கு சமூக இழிவு ஏற்படும் என்று பயந்தான். ஒரு அரபி அப்படி பயந்தான். அதனால் தன்னுடைய பிள்ளை அவன் சிறு பிராயத்திலே கொண்டு விடுவான். சார், பொம்பளை பிள்ளையை மட்டும் கொள்றதல்ல, ஆம்பளை பிள்ளைங்களையும் அரபுகள் கொள்வார்கள். ஏன்னா சாப்பாட்டுக்கு பங்குக்கு வந்துடுவாங்கிறதுனால, கூட உட்காந்து சாப்பாடை பங்கு போட்டு சாப்பிட்டுருவாங்கிறதுனால ஏழ்மையை பயந்தும் பிள்ளைகளை கொன்றார்கள். அவர்கள் சமூக இழிவுக்காக மட்டும் அவர்களை பிள்ளைகளை கொள்ளவில்லை, ஏழ்மைக்காகவும் அவர்கள் ஏழ்மை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பயந்து பிள்ளைகளை அவர்கள் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. அது மட்டுமல்ல, அவர்கள்ட்ட சமூக சூழ்நிலை என்பது இன்னும் எவ்வளவு கேவலமாக இருந்தது, பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு கேவலமாக இருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். ஒரு இடத்துல லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் பெண்களை நீங்கள் வாரிசு சொத்தாக ஆக்கிக் கொள்ள முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். வாரிசு சொத்தாக ஆக்கிக் கொள்ள முடியாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்துச்சுன்னு அர்த்தம். ஒருவர் இறந்து போய் விடுவார், தந்தை இறந்து போய் விடுவார், தந்தையினுடைய மனைவியை மகன் திருமணம் முடித்துக் கொள்வான். தந்தையினுடைய மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னமான அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்களேன், வேற ஒரு தாரம்னு வச்சுக்கோங்க. அப்ப தந்தையினுடைய மனைவியை மகன் மணந்து கொள்வான், நிர்பந்தப்படுத்தி தனக்குரியதாக ஆக்கிக் கொள்வான். அல்லாஹ் அதைத்தான் இந்த ஆயத்தில் தடுக்கிறான். இப்படியான மோசமான சூழ்நிலை அவர்களுக்கு மத்தியில் இருந்ததை திருக்குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக தோழர்களே, இப்படியான பல்வேறு அனாச்சாரங்கள், பல்வேறு மோசமான சூழ்நிலைகள் அவங்களுக்கு மத்தியில் இருந்ததை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல மது பாவனை, போதைப் பொருள் பாவனை அன்றைக்கு மிதமின்றி இருந்தது. ஏன்னா மதுவை பாராட்டி சிலாகித்து எழுதப்பட்ட கவிதைகள் அன்றைக்கு கொண்டாடப்பட்டன. அப்படிப்பட்ட கவிதைகளுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. எந்த அங்கீகாரம்? காபாவினுடைய திரையில் மாட்டி வைத்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு போற்றப்பட்டது. அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுபவர்களைத்தான் கவி பேரரசுகள், கவி சக்கரவர்த்திகள் என்று கொண்டாடுவார்கள். எந்த அளவுக்கு அன்றைக்கு கவிஞர்கள் கவிதையை ஏற்றி போட்டு சிலாகித்து எழுதினார்கள் என்று சொன்னால், அதில் சில கவிஞர்கள் இப்படி கூட எழுதியிருக்கிறாங்க. செத்து போயிட்டா குடிக்க முடியாதுங்கிறதுனால சில கவிஞர்கள் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். என்ன அப்படின்னா, நான் செத்து போயிட்டா என்னை என்ன செய்யுங்கன்னா திராட்சை தோட்டத்திலே புதையுங்கள்,
ஏன்னா என்னுடைய எலும்புகளும் நரம்புகளும் திராட்சை கொடியினுடைய வேரோடு சல்லாபிக்கட்டும்னு எழுதிட்டு போயிருக்கிறான். அப்படியாச்சும் என்னுடைய நரம்பாவது நனைஞ்சுக்கட்டும், என்னுடைய எலும்பாவது நனைஞ்சுக்கட்டும் அந்த வேறு தண்ணியில என்று எழுதி வைத்து விட்டு போனார்கள். அந்த அளவுக்கு மது பாவனையும் அங்கு இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆக அருமையான தோழர்களே, பொருளாதார விஷயத்திலேயும் மிகப்பெரிய மோசடி அங்கே நடந்தது. சூதாட்டம் அங்கே பழக்கம் இருந்தது. சூதாட்ட பழக்கம் பெரிய அளவில் சூதாடுவார்கள். ஆனால் அதில் ஒரு நன்மை மட்டும் நடந்துச்சு. என்னன்னு சொன்னால், சூதாடி ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுலேருந்து ஏழைகளுக்கு நிறைய என்ன செய்வாங்க, விருந்து கொடுப்பாங்க. அதனால் ஒரு குற்றத்தை அனுமதிக்க முடியாது. சூதாட்டம் என்பது அடுத்தவர்களுடைய பணத்தை பறிப்பது தான். அப்போ இப்படியான பொருளாதார ரீதியிலையும் மிகப்பெரிய குற்றங்கள் நடந்த ஒரு சமூகமாகத்தான் இருந்தது. அதுபோல அவர்கள்ட்ட விட்டு கொடுக்கிற மனப்பான்மையே இருக்காது. ஒரு தலைமுறையில் சண்டை வந்துவிட்டால் அந்த தலைமுறையின் தலைமகன் இறந்து போகும்போது மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு தம் பிள்ளைய கூப்பிட்டு வசியத் செஞ்சுட்டு போனான், தம்பி இந்த சண்டையை நீ விட்டுறாத, உன் காலம் வரைக்கும் நீ தொடரணும்னு சொல்லிட்டு போவானான். இப்படி கிட்டத்தட்ட 40 தலைமுறைகள் வரைக்கும் அவர்களுக்கு இடையிலே உள்ள பகைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது. அப்படின்னா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதானே பொருள். இப்படியான ஒரு சமூகமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். தோழர்களே, அப்போ அரபு மண்ணிலே இருந்த நிலை இது. அரபு மண்ணுக்கு வெளியிலே இருந்த மதங்களும் சாம்ராஜ்யங்களும் அவையும் கெட்டு போயிருந்தன. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த மண், இந்த உலகம் ஒரு தூதரின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட தூதரின் வருகை இருந்தால் தான் இந்த மண்ணை காப்பாற்ற முடியும், உலகத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற நிலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் என்கின்ற அருளை கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, அகில மக்கள் அனைவருக்குமான அருட்கொடையாகத்தான் உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னுள்ள இருந்த உலகத்தின் தோற்றம் எப்படி இருந்தது? மூட நம்பிக்கையோடு இருந்தது, அநீதத்தோடு இருந்தது, அக்கிரமத்தோடு இருந்தது. அதனுடைய தோற்றம் பங்கரையாக இருந்தது, அசிங்கமாக இருந்தது. பெருமானார் இங்கே வந்தார்கள், இந்த மக்களுக்கு திருக்குர்ஆனை வகுப்படுத்தார்கள், திருக்குர்ஆனின்படி வாழ்ந்து காட்டினார்கள், ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அந்த சமூகம் என்பது நம்பிக்கையால் தூய்மையை வெளிப்படுத்தியது, ஓரிரை கொள்கையை அப்படியே அச்சொட்டாக பின்பற்றியது. இறைவன் விரும்பிய அதே வழிமுறையில் ஏகத்துவ கொள்கையில் அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தார்கள். மறுமை நம்பிக்கையோடு இருந்தார்கள். எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்ததோ அதை பிசகர நம்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள். அந்த சமூகத்தில் சிலை வழிபாடு கிஞ்சிற்றும் இருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போனார்கள், இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது, இன்ன ஷைத்தான கது யைஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். இந்த அரபு மண்ணில் தனக்கு வழிபாடு நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை ஷைத்தான் இழந்து விட்டான் என்று சொல்லிட்டு போனாங்க. ஒருபோதும் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு வழிபாடு நடக்கின்ற ஒரு நிலை இந்த மண்ணில் இருக்காது ரசூலுல்லாஹ் அடிச்சு சொல்லிட்டு போனாங்க. அப்படியான ஒரு ஏகத்துவத்தை உலகத்திலே அந்த தலைமுறை நிலை நிறுத்தி காட்டியது. அதுபோல தடுக்கப்பட்ட விஷயங்களை அவர்கள் விட்டொழித்தார்கள். மதுவை விட வேண்டும் என்று மார்க்கம் சொன்னபோது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தார்கள். முழுமையாக விட்டொழிக்க வேண்டும் என்கின்ற கட்டளை வந்தபோது காலம் காலமாக ஊறி போயிருந்த பழக்கத்தில் இருந்தவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள் என்று உலகமே ஆச்சரியப்படுகிறது. இருந்த மதுக்களை எல்லாம் தெருக்களிலே ஊற்றினார்கள். மதீனாவினுடைய தெருக்களில் மது ஓடியது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படியான ஒரு தூய்மையான ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். பெண்கள் மிகவும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில், கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதே பெண்கள்
அறிவு தீபம் ஏற்றக்கூடிய ஆசிரியர்களாகவும் அவர்களிடத்திலே மண்டியிட்டு பாடம் படிக்கின்ற ஆண்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா ஆயிஷா நாகிட்ட நாங்கள் போனால் அந்த சந்தேகத்திற்கு நிவர்த்தி இல்லாமல் நாங்கள் திரும்பி வந்ததே இல்லை என்கிறார்கள். அப்படின்னா பெண்களை எந்த அளவுக்கு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் இஸ்லாம் வைத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாத மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து வகுப்படுத்ததற்கு பிறகு இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டி விளக்கிவிட்டு போனதற்கு பிறகு அந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை ஏற்பட்டது வரலாறு அதற்கும் ஒரு குறிப்பை வைத்திருக்கிறது. காதிசியா போர் முடிந்தது. சஹாபாக்களிடத்தில் நிறைய பேர்கள் அந்த போரில் கொல்லப்பட்டார்கள். வரலாறு இன்றைக்கும் குறித்து வைத்திருக்கிறது. அந்த மண்ணில், பாரசீக மண்ணில் சஹாபாக்கள் விழுந்து கிடக்கிறார்கள். ஒருவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது, கீழே விழுந்து கிடக்கிறார், தண்ணீர் தாகம் எடுக்கிறது. தண்ணி வேணும்னு சைக்கினியால் சொல்கிறார். அதை புரிந்து கொண்ட ஒரு தோழர் போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறார். கிட்ட வந்து கொடுக்கும் போது பக்கத்தில் ஒரு எனக்கு வேணும்னு கேட்கிறார். தண்ணீர் கேட்ட மனிதர் அவருக்கு கொடுங்கள் என்று அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட அந்த தண்ணி வரும்போது அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் எனக்கு தாங்கன்னு கேட்கிறார். ரெண்டாவது கேட்டவர் அவர்கிட்டயே கொடுத்துருங்கன்னு அவர்கிட்ட சொன்னார். மூணாவது உள்ளவருக்கு அந்த தண்ணியை கொண்டு வரும்போது குடிப்பதற்கு அவரிடத்தில் உயிர் மிச்சமாக இருக்கவில்லை, இறந்து போய்விட்டார். சரி, ரெண்டாவது வராது கேட்டார், அவர்கிட்ட கொடுக்கலான்னா அவரும் இறந்து போயிட்டார். முதல்ல கேட்டவர்கிட்ட கொடுக்கலான்னா அவரும் இறந்து போயிட்டார். தோழர்களை நான் சொல்லுகிற இந்த வரலாறு என்பது கற்பனை வரலாறு அல்ல. இஸ்லாத்தினுடைய பொன்னெழுத்துக்களால் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய, பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு. தங்களுக்கு தேவை ஏற்பட்டாலும் அடுத்தவர்களின் தேவைக்கு முதலிடம் கொடுப்பார்கள். நல்லா சொல்றான் பாருங்க திருக்குர்ஆன்ல. அந்த இடத்தில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். எப்படியான ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படின்னா அருமையான தோழர்களே, அகில மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடைதான், அருட்கொடை என்று அவர்கள் வேறு எதுவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது இந்த உலகத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வருகை தேவைப்பட்டது. என்னென்ன காரணங்களால் தேவைப்பட்டதோ அதே காரணங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, மரியாதை கிடைக்கவில்லை. இன்றைக்கும் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியாமலேயே அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கும் இந்த இறை தூது தேவைப்படுகிறது. பெருமானாரை ஆரம்ப காலத்தில் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ அதே வடிவத்தில் இன்றைக்கு நாம் அவர்களை முன்வைக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு நமக்கு இருக்கு. அதே போல தோழர்களே, பொருளாதார நெருக்கடி என்பது இன்றைக்கும் இருக்கிறது. சுரண்டல் அதே வடிவத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே பெண் சிசுக்குலை இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனால் மாடர்ன் உலகம் மட்டும் மாடர்னாக போயிருச்சு. ஆனால் அதே தேவைகள் இன்றைக்கும் இருக்கின்றன. அப்படின்னா முஸ்லிம்களாகிய நம் அனைவர்களுடைய தோளிலேயும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. பெருமானாரை இதற்கெல்லாம் தீர்வாக கொண்டு போய் காட்ட வேண்டிய, நிறுத்த வேண்டிய ஒரு இடத்தில் நாம் எல்லாம் பொறுப்பை சுமர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை வாசிக்க வேண்டும். அவர்களை இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கெல்லாம் தீர்வானவர் என்று கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கின்ற அந்த நினைவூட்டலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.